என் அன்பு சகோக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விஜயும் சூர்யாவும் நடிச்சு திரையில நேருக்கு நேர் மோதிக்கிட்ட படங்களை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நிஜ வாழ்க்கையில விஜயும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற படம் நடிச்சிருந்தாலும் சரி, நேருக்கு நேருன்ற படத்தில் நேருக்கு நேராக மோதிக்கொண்ட விஜய் சூர்யாவை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலில் தெரியும். அந்த வகையில் விஜய் சூர்யாவின் திரைப்பட மோதல்களும் சுவாரஸ்யமானது தான். நேருக்கு நேர் படத்துல இவங்க ரெண்டு பேருமே திரையில மோதி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி விஜய் சூர்யா படங்கள் தியேட்டர்லயும் ஒண்ணுக்கு ஒன்று மோதி இருக்கு. அந்த படங்கள் என்ன நாளில் ரிலீஸ் ஆச்சு, அந்த படங்களோட வெற்றி நிலவரங்கள் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இல்ல யார் படங்கள் அதிகமாக வெற்றி பெற்றதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே சாகோஸ், இப்போ அப்படியே என் டைட்டில் கார்டை முடிச்சுட்டு விஜய் சூர்யா மோதி கொண்ட படங்கள் கலெக்ஷன்ஸை பார்த்துருவோமா? 1997 வருஷம் சூர்யா அறிமுகமாகும் பொழுதே நேருக்கு நேருன்ற படத்து மூலமா விஜய் கூட மோதி தான் அறிமுகமாகிறாரு. அந்த படத்திலேயே இவங்க மோதல் நண்பர்களா மாறிடும். அதுக்கப்புறம் இவங்க திருப்பி இணைஞ்சது 2001 பொங்கலுக்கு வெளியான பிரெண்ட்ஸ் படம் மூலமா. 2001 பொங்கலுக்கு இணைந்த சூர்யா விஜயும் திருப்பி பாத்தீங்கன்னா 2001 தீபாவளிக்கே மோதிக்கிறாங்க முதல் முறையா. 2001 தீபாவளி அன்னைக்கு தன்னோட தனித்தனி படம் மூலமா ஒரே நாள்ல தியேட்டர்ல ரெண்டு பேரும் முதல் முறையா மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே சகோ, சூர்யாவும் விஜயும் முதல் முறையா 2001 நவம்பர் 14 நந்தா ஷாஜகான் அப்படிங்கிற ரெண்டு படம் மூலமா திரையரங்குல ஒரே நாள்ல வெளியிட்டு நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல நந்தா படம் ஹிட்டாச்சா ஷாஜகான் படம் ஹிட்டாச்சான்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நந்தா தான் ஹிட்டு, ஷாஜகான் ஹிட்டு கிடையாதுன்னு சொல்லுவீங்க. ஷாஜகான ஃபிளாப்லாம் வேற சொல்றீங்க. அது எவனாச்சும் தியேட்டர் பக்கம் போகாதவன் சினிமா வாட்ச் பண்ணாதவன் பேசுற பேச்சு. அதுக்கெல்லாம் தனியா வீடியோ போட்டு செஞ்சு விட்டுலாம். 2001 தீபாவளி ரிலீஸ் ஆன நந்தா ஷாஜகான் படத்துல எந்த படம் ஹிட்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு படமும் ஒரு படத்துக்கு ஒரு படம் விட்டு கொடுக்காம ரெண்டுமே ரொம்ப நல்லா ஓடிச்சு. ஏதாச்சும் ஒரு படம் ஹிட்டுன்னு சொல்லியே ஆகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நந்தா சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா சூர்யாக்கு இந்த படம் பிக் பிகினிங். ஸோ சூர்யா இன்னைக்கு பெரிய ஆக்டரா இருக்கிறது இந்த படம் தான் காரணம். அதனால நந்தா படத்தை நீங்க வெற்றியா வச்சுக்கீங்க. ஆனா ஷாஜகான் படம் ஒன்றும் ஃபிளாப் கிடையாது, அதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படம் தான். விஜய் சூர்யா நேருக்கு நேர் மோதி கொண்ட லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் 2002 19 ஜூலை மாசம் வந்திருக்குங்க. யூத் ஸ்ரீ. இந்த ரெண்டு படம் தான் ஒன்னா வந்திருக்கு. இந்த ரெண்டு படம் பெருசா எதிர்பார்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா பெருசா அந்த அளவுக்கு மோதிக்கணும்ன்ற மாதிரியும் விட்டது கிடையாது. தியேட்டர் இந்த ரெண்டு படத்துக்கு அந்த டைம்ல அலாட் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு படமும் ஒரே டேட்ல வந்திருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்க விஜய் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்ட படங்கள் லிஸ்ட்ல பார்க்கும்போது 2002 19 ஜூலை யூத் ஸ்ரீ ரெண்டும் ஒன்னா வந்திருக்கு. இதுல ஸ்ரீ படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இந்த ஸ்ரீ படத்துல இன்னைக்கும் ஞாபகம் இருக்கும் விஷயம்னா வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, பிரபா ஒன் ஷாப் ஓனராங்க நீங்கன்ட்டு, அது இந்த ஸ்ரீ படம் தான். அடுத்ததா விஜயோட யூத் படம். யூத் படத்தை பத்தி கேட்கவே முடியல, எல்லா சாங்ஸுமே ஹிட்டு. இதுல 3 சாங் பெரிய எவர்கிரீன் சாங். அதுல இந்த சந்தோஷம் பாட்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே மோட்டிவேஷனல் சாங். சக்கரை நிலவை பாட்டு எப்பயுமே காதல் சோகனா இந்த பாட்டு. ஆல்தோட்டா பூபதி எப்பயுமே ஹாப்பினா இந்த பாட்டை போட்டுருவாங்க. யூத் படம் அந்த டைம்ல ரொம்ப நல்லா ஓடி மெகா ஹிட் படமா அமைஞ்சது விஜய்க்கு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சென்னையில் இருக்க ஆல்பர்ட் தியேட்டரில் ஆல்தோட்டா பூபதி பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் மோரும் போட்டிருக்காங்க, திருப்பியும் ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. அதை போடாதனால கடுப்பாகி தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம். இதுக்கு விஜய் செட்டில்மெண்ட் பண்ணதா அப்போ பேப்பர்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு டைம்ல யூத் என்ன மாதிரி வெறித்தனமா இருந்திருக்குன்ட்டு. விஜய் சூர்யா நேருக்கு நேர் மோதி கொண்ட படங்கள்ல யூத் ஸ்ரீ இது ரெண்டுத்துல யூத் தான் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா 2003 தீபாவளிக்கு மறுபடியும் விஜய் சூர்யா படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆகுது. 24 அக்டோபர் தீபாவளி அன்னைக்கு பிதாமகன் திருமலை அப்படிங்கிற ரெண்டு படம் மூலமா சூர்யா விஜய் இவங்க ரெண்டு பேர் படமும் ஒரே நாள்ல தியேட்டர்ல வெளியே வந்திருக்கு. திருமலை பிதாமகன் இந்த ரெண்டு படமும் வழக்கம் போல தியேட்டர்ல ஒரு படத்துக்கு ஒரு படம் சளைக்காம ஓடிட்டு இருக்கு. இதுல பிதாமகன் டைரக்டரான பாலா பாத்தீங்கன்னா திருமலை படத்துக்கு தான் நிறைய ஸ்கிரீன் தராங்க, பிதாமகன் படத்துக்கு தரதில்லை அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல சில பத்திரிகையில நியூஸ் வந்திருக்கு. பிதாமகன் திருமலை இந்த ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா அவங்க கேட்டகரியில ரொம்ப நல்லாவே ஓடி சக்சஸ் ஆச்சு. இருந்தாலும் விஜய் சூர்யா ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ண படத்தோட வெற்றி நிலவரம் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசம் ஏதாச்சும் ஒரு படம் சொல்லி ஆகணும்னு சொல்ல போனா நம்ம திருமலை சொல்லலாம். திருமலை படத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா சாங்கும் ஹிட், சேம் டைம் காமெடியும் ஹிட், படமும் பாத்தீங்கன்னா நல்ல ஹிட் ஆச்சு. அதே மாதிரி விஜயோட ஆக்ஷன் படத்துல இந்த படத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருப்போம். இன்னொன்று திருமலை நல்லா வசூலும் பண்ணிச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட் பண்ணி விஜய் சூர்யா ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண படங்கள்ல திருமலை ஃபர்ஸ்ட்ல வருது. அதே மாதிரி பிதாமகனும் வெற்றி படம் தான். அதில் சூர்யான்றவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ. சேம் டைம் இந்த படத்துக்கு விக்ரம் தான் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருந்தார். ஸோ சூர்யாக்கு இந்த படம் பெரிய ஸ்கோப் இல்லைன்றதுக்கோசம் நம்ம இந்த இடத்துல விஜய் தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்ததான் 4 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் விஜய் சூர்யா படங்கள் ஒன்னா தீபாவளிக்கு வெளிவருது. 2007 நவம்பர் 8 தீபாவளி அன்னைக்கு வேல் அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற ரெண்டு படம் மூலமா விஜயும் சூர்யாவும் திரும்பவும் தியேட்டர்ல ஒன்னா சந்திக்கிறாங்க தங்களுடைய திரைப்படங்கள் மூலமா. இல்ல அழகிய தமிழ் மகன் பாத்தீங்கன்னா விஜயோட ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் படம், ஏஆர் ரகுமான் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டப் இருந்தது. வேல் படமும் பாத்தீங்கன்னா ஹரி இதுக்கு முன்னாடி 6 ஒரு படம் ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த காம்பினேஷன்ல வருது. இந்த ரெண்டு படமும் நல்ல பெரிய காம்படிஷன்ல வந்தாலும் வேல் படம் பெரிய ஹிட் ஆகுது. அழகிய தமிழ் மகன் ஓரளவுக்கு ஆவரேஜா போய் பெரிய ஹிட் ஆகல. வேல் படத்துலையும் சூர்யா டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் நிறையவே பார்த்து ஆள்மாறாட்ட கதைன்னு சொன்னாலும் ஹரியோட வேகமான திரைக்கதை காரணத்தினால இந்த படம் நிறைய பேரால் பிடிக்கப்பட்டு படம் பெரிய ஹிட் ஆச்சு.
அப்புறம் என்னங்க, சூர்யா விஜய் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண படங்களில் 2007ஆம் ஆண்டு வேல் படம் மூலமாக சூர்யா தான் பெரிய ஹிட் எடுத்திருக்காரு. அடுத்ததாக திரும்பவும் 4 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் தீபாவளிக்கு விஜய் சூர்யாவின் படங்கள் ஒன்றா திரைக்கு வருது. விஜய் சூர்யா சினிமா பயணத்தில் இந்த 2011 தீபாவளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இவங்க வெளியிட்ட 3 தீபாவளிலையும் பார்த்தீங்கன்னா வேறு ஹீரோக்கள் படங்களும் அந்த டைமில் வந்திருக்கு. ஆனால் இந்த 2011 தீபாவளிக்கு விஜய் சூர்யா இவங்க 2 பேர் படம் மட்டும் தான் ஒன்றா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே விஜயோட படத்துக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கே அப்படியே மாறி இங்கே சூர்யா படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. 2011 வருஷம் 25 அக்டோபர் மாதம் 7ஆம் அறிவு படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் 100 கோடி பட்ஜெட்டுக்கு மேலே எடுத்து நிறைய தேட்டரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகப்படுது. முதல் முறையாக நடிகர் விஜயோட படத்துக்கு தேட்டர்கள்லாம் கம்மியாக கிடைக்குது. வேலாயுதம் படம் குறைந்த தேட்டர்லேயே வெளியாகுது. 7ஆம் அறிவு 100 கோடி பட்ஜெட்டில் எடுத்து எதிர்பார்ப்பின் காரணமாக ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா போய் நிறைய வசூல் எடுத்திருந்தாலும் படத்தோட பட்ஜெட் 100 கோடின்றதுனால நிறைய லாபம் கிடைக்காம இருக்கும். வேலாயுதம் படம் ஆவரேஜ் பட்ஜெட்டில் எடுத்து படம் ரொம்ப நல்லா போனது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளியோட அலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேலாயுதம் படம் தான் நிறைய பேரால் திரையரங்கில் பேர் ரசிக்கப்பட்டது. இந்த 2011 தீபாவளிக்கு யார் வெற்றின்னு கேட்டீங்கன்னா ஆனஸ்டாக சொல்ல போனால் வேலாயுதம் தான். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த 2011 தீபாவளி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விஜயும் சூர்யாவும் தங்களோட படங்களை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த 2011 தீபாவளிக்கு அப்புறம் தான் விஜய்க்கும் சூர்யாவுக்கும் இருக்க எல்லா படங்களையும் போட்டி முறையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா தானா சேர்ந்த கூட்டமும் மெர்சலும் ஒரே நாளில் வரும். அதுக்கப்புறம் என்ஜிகேவும் சர்க்காரும் ஒரே நாளில் வரும். காப்பானும் பிகிலும் ஒரே நாளில் வரும். இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் இருந்துட்டு இருந்து இது வரைக்கும் சொன்ன எல்லா படங்களும் 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் இடைவெளியில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டிங் எடுத்துட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அண்ட் தளபதி 64 ஆன மாஸ்டர் படம். இந்த 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. 2மே சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்றாங்க. கண்டிப்பாக இந்த 2 படமும் ஒரே நாளில் வராது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2011 தீபாவளிக்கு சூர்யா வாங்கின அடி மூலமாக தான் இதுக்கப்புறம் எந்த படமும் வரது கிடையாது. 2011 சூர்யா பீக்கில் இருந்த டைம். இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவோட எந்த படமும் ஓடுறது கிடையாது. சூர்யாவோட நல்ல படங்கள் கூட இன்னைக்கு ஓடுறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது விஜய்ங்கிறவர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் பண்ணிட்டு இருக்கு அவரோட படங்கள். அந்த டேட்டில் கண்டிப்பாக சூர்யாவோட படத்தை விட மாட்டாங்க. ஸோ அதனால சூரரை போற்று மாஸ்டர் இந்த 2 படமும் ஒரே நாளில் கண்டிப்பாக வராது. மினிமம் 3 வாரம் இல்லை 1 மாதம் இடைவெளியிலேயாச்சும் இந்த படம் கண்டிப்பாக வரும். ஒரே நாள்லையோ இல்லை 1 வாரம் இடைவெளியிலையோ வரதுக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் சூர்யாவின் படங்கள் 1 மாத இடைவெளியில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த 2 வாரம் 3 வாரம்ன்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய படங்கள். அதுலேயும் ஒரு 2 படங்கள் இருக்குது. அதை இப்போ பார்த்துடலாம். 2016 வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி தெரி படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு 3 வாரம் இடைவெளி கழிச்சு மே மாதம் 6ஆம் தேதி சூர்யாவோட 24 படம் வெளிவருது. இதை நம்ம போட்டிக்கு எடுத்துக்கல அப்படின்னு பார்க்க போனாலும் இதில் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா தெரி படம் தான் மிகப்பெரிய வெற்றியாச்சு. 24 படமும் வெற்றியான ஒரு படம் தான். இருந்தாலும் தெரியோட வெற்றி தெரிக்க விட்டுருக்கு. அடுத்தது சூர்யா விஜய் மோதல் 2004 நடந்திருக்கு. இந்த படங்களும் 3 வார இடைவெளி தான். 2004 17 ஏப்ரல் கில்லி வந்திருக்கு. 3 வாரம் கழிச்சு 2004 மே மாதம் 7ஆம் தேதி பேரழகன் வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக கில்லின்றது விஜய்க்கு பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சது. பேரழகன் படமும் சூர்யாவுக்கு சூப்பர் ஹிட் படம் தான். இல்லை ஜெயிச்சதுன்னு பார்த்தாலும் கில்லி படத்தை தான் சொல்லி ஆகணும். ஓகே சகோஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்யா விஜய் மோதலில் 5 படங்கள் தான் நேரடியாக ஒரே நாளில் மோதி இருக்கு. மீதி 2 படங்கள் பார்த்தீங்கன்னா 3 வார இடைவெளியில் மோதி இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா அந்த படத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ யாருக்கு அதிகமான வெற்றி கிடைச்சதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட கிளம்பிட்டு உங்களை அடுத்த மாசான வீடியோவில் மெர்சலாக்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.